அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு காலச்சக்கரத்தில் 11வதாக வரக்கூடிய ராசி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் தனுசு ராசி. அதிகார மோகம் கொண்ட ராசி, அறிவில் தெளிவு கொண்ட ஒரு ராசி, அறிவு தாகம் கொண்ட ராசி அப்படின்ட்டு இந்த ராசி பற்றி நல்லதும் கெட்டதுமா சொல்லிக்கொண்டே போகலாங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான ராசி தான் இந்த தனுசு ராசி. தனுசு ராசி பார்த்திங்கன்னா நெருப்பு ராசிகளில் ஒன்று. இது ஒரு குருவின் ராசியாகவே இருக்குது. எனவே இவங்களுக்கு அறிவின் மீதான தாகம் அதிகம். இவங்க குருத்துவம் பிடித்தவங்க. அதாவது தானே குரு, தானே சொல்வதே சரி, தன்னோட கருத்தை எல்லாருமே ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இவங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்ககிட்ட குரு பக்தி, கடவுள் பக்தி, பெரியவங்களோட சொல்ல கேட்கறது, இந்த மாதிரி உயர்ந்த பண்புகள் அப்படின்ட்டு சொல்லிக்கொண்டே போகலாம். தனுசு ராசிக்காரர் பார்த்தீங்களா, உடல் பலம் வாய்ந்தவங்க கிடையாதுங்க. பார்க்க நோஞ்சானா இருப்பாங்க, ஆனால் அறிவில் பலம் வாய்ந்தவங்க. யாரையுமே தன்னோட அறிவினால் அடித்து காலி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் கொண்டவங்க. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க, அதை சவாலாக ஏற்று வெற்றிகரமாக செய்து முடிக்கும் ஒரு திறமை படைத்தவங்க இந்த தனுசு ராசி நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். விசுவாசமும் நேர்மையும் மன உறுதியும் அன்பும் கலகலப்பான பேச்சும் நகைச்சுவை உணர்வும் கொண்டவங்க இந்த தனுசு ராசிக்காரர். இவங்க பார்த்தீங்களா, பேச ஆரம்பித்தாங்களா பேசிகிட்டே இருப்பாங்க. அதாவது குழந்தைத்தனமாக இருப்பாங்க. இவங்க ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருப்பாங்க. கும்பராசியில் தாய், தந்தை, கணவர், மனைவி அமைந்தால் இவங்க பாக்கியசாலி அப்படின்னே கூட சொல்லலாம். மேலுமே இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள், அவங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், இந்த மாதத்தில் அவங்க செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம், இது எல்லாமே நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலுமே இந்த மாதத்தில் அவங்களுக்கு காத்திருக்கக்கூடிய சர்ப்ரைஸ் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேலுமே உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் குரு அஷ்டமத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. எனவே மாத தொடக்கத்தில் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் பார்த்திங்களா கொஞ்சம் அதிகரிக்கலாம். எதையுமே நீங்கள் பிளான் பண்ணி செய்கிறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிக்கல் தான், விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். மார்கழி 6ஆம் தேதி குரு மிதுன ராசிக்கு வருகிறாருங்க. அப்போது உங்களோட ராசியை சப்தம பார்வையாக பார்க்கிறாரு. எனவே அதன் பிறகு இடர்பாடுகள் அகலும். அதாவது நீண்ட நாளாகவே இருந்த கஷ்டங்களானது குறைய ஆரம்பிக்கும். இனிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த புது முயற்சியில் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியாக குவியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக மாறப்போகுது. மேலுமே மார்கழி 6ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு வருகிறாரு. அவரோட பார்வை உங்களோட ராசியில் பதிக்குது. பொதுவாகவே குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு பலனானது அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் தான் குருவோட பார்வையினால் குழப்பங்களானது நீங்கும், குதூகலம் அதிகரிக்கும். மேலுமே இழப்புகளை ஈடு செய்ய எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஒரு காலகட்டமாக அமையப்போகுது. அதே மாதிரி உங்களுடைய உழைப்பிற்கேற்ற பலன்மை கிடைப்பது மட்டும் இல்லாமல் உதிரி வருமானமும் ஏற்படுங்க. மேலுமே நீண்ட நாளாகவே திருமண முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கடமையை செய்பவனே செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீங்க. குருவின் பார்வை சகோதர ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் பதிவுறதுனால உடன் பிறந்தவங்களோட திருமண வாய்ப்புமே உங்களுக்கு கைகூட இந்த காலகட்டத்தில் நிறைய வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்தவங்க பகை மாறி பாசம் காட்டுவாங்க. மேலுமே பூர்வீக சொத்துக்களை தக்க விதத்திலும் பாகம் செய்து கொள்வீங்க. தொழில் வளர்ச்சி திருப்தி தரும் வகையில் இருக்கும். பெற்றோர்களோட மணி விழாக்கள், முத்து விழாக்கள் போன்ற விழாக்களை நடத்தும் யோகமுமே சில பேர்த்துக்கு வாய்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்குமே விலகி சென்றவங்க சொல்லி அச்சுறுத்தி பங்குதாரர்கள் இப்பொழுது தொழில் நீதியாக உங்களுக்கு பல்வேறான வகைகளிலே உதவுவாங்க. புகழ்பெற்ற புராதன கோவில்களுக்கு சென்று நீங்கள் வழிபட்டு வரும் எண்ணமானது உங்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்போகுது. மேலுமே மார்கழி 7ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்கிறாருங்க. உங்களோட ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சுக்கிரன். அவர் உங்களோட ராசிக்கே வரும் இந்த நேரமாவது உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மேலுமே கொடுக்கல் வாங்கல் நல்ல ஒரு சீராகவும் சிறப்பாகவும் அமையும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு வருவதற்கான சூழ்நிலைமை ஏற்படுங்க. பயணங்கள்
பலன் தருவதாக உங்களுக்கு அமையும். அதே மாதிரி நீங்கள் பணி செய்யும் இடத்துல இருந்து விலகி கொண்டு புதிய இடத்திற்கு செல்லலாமா அப்படிங்கிற ஒரு நீண்ட நாளாகவே சிந்தித்தவங்களுக்கு இப்பொழுது நல்ல தகவல் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த காலத்தில் நீங்கள் எதிர்பாராத சில நல்ல நன்மைகளும் வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக தான் உங்களுக்கு இந்த மாதமானது உங்களுக்கு அமையப்போகுது. மார்கழி மாதத்தில் உங்களுக்கு நிறைய யோக பலன்கள் இருக்குது. மாதங்கள்லேயே சிறந்தது மார்கழி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மார்கழி மாதம் பார்த்திங்களா ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக உங்களுக்கு அமையப்போகுது. மேலுமே 2025ஆம் ஆண்டின் வருடத்தின் இறுதி 2026ஆம் வருடத்தோட தொடக்கம் ஆகிய 2 முக்கிய நிகழ்வுகளுமே இந்த மார்கழி மாதம் தான் நிகழப்போகுதுங்க. மார்கழியே தெய்வங்களின் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஆன்மீக ரீதியாகவும் ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. இதில் கிரக நிலைகளில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதுலேயுமே இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு பல்வேறான ஒரு சவால்களை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்போகுது. மார்கழி மாதம் 16/12/2025 தொடங்கி 14/1/2026 வரைக்குமே இருக்குங்க. குரு பகவான் மிதுன ராசியில் வக்கரகதியில் இருக்கார். மேலுமே கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறாரு. புதன் சுக்கிரன் விருச்சிக ராசியிலும் சூரியன் செவ்வாய் தனுசு ராசியிலும் இருக்கிறாரு. மேலுமே சனி ராகு கும்பராசியில் இருக்கிறாரு. 21/12/2025ஆம் ஆண்டு தேதி குரு பகவான் வக்கர நிலையில் புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சியாக இருக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு கிரக நிலைகளுமே ஒவ்வொரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. 22/12/2025 சுக்கிர பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகிறாரு. அதே போல தாங்க 25/12/2025 அன்று புதன் பகவான் விருச்சகத்திலிருந்து தனுசுக்கு பெயர்ச்சியாகிறாரு. 11/1/2026 புதன் தனுசு ராசியிலிருந்து மகரத்துக்கும், செவ்வாய் பகவான் 14/1/2026 தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கும் பெயர்ச்சியாக இருக்கிறாரு. மேலுமே இன்று பார்த்திங்களா 19/12/2025 அனுமன் ஜெயந்தி, 20/12/2025 அமாவாசை நிகழ்வுகள் இருக்குங்க. இந்த நாட்களில் நீங்கள் அனுமனை மனதார நினைத்து வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு தைரியம் உண்டாகும். மேலுமே அமாவாசை நாட்களில் நீங்கள் முன்னோர்களை நினைத்து திதி தர்ப்பணம் சித்தார்த்தம் இதெல்லாம் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி நீண்ட நாளாகவே திருமண தடை இருக்குது, குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டு இருக்கவங்க எல்லாருமே நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு நெக்ஸ்ட்டு நீங்கள் முன்னோர் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். முன்னோரோட ஆசி கிடைச்சா மட்டும்தான் நமக்கு குலதெய்வத்தோட அருளுமே நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி 30/12/2025 அன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி, 3/1/2026 ஆருத்ர பௌர்ணமி, 14/1/2026 போகி பண்டிகை ஆகிய நிகழ்வுகளுமே இந்த காலகட்டத்தில் அமைய போகுதுங்க. அதற்கு அடுத்த நாள் சூரிய பகவான் மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறாரு. பொதுவாகவே மார்கழி மாதம் முழுவதுமே விசேஷந்தாங்க. இந்த வருடம் கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. இதனால் தனுசு ராசிக்காரர்கள் பிறக்க போகும் பலன்களானது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. தனுசு ராசி மற்றும் லக்கணத்தினருக்கு உங்களோட ராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய ஒரு மாதம் தாங்க இந்த மார்கழி மாதம். இந்த மாதத்தில் ஏராளமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய சொத்துக்கள் வாங்க மாதமாக உங்களுக்கு அமைய போகுது. மேலுமே ஜென்ம ராசியில் பாக்கியாதிபதியான சூரியன் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது. நீண்ட நாளாகவே நீங்கள் இடமாற்றம் பதவி உயர்வுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அது அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் யோகமே சில பேர்த்துக்கு ஏற்படும். நல்ல பதவிகள் எல்லாமே கிடைக்க போகுது. கணவர் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம் வேலை செய்யும் நிலை நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்கள் சந்திக்கும் ஒரு நிலையானது இருக்கும். மேலுமே இனி அந்த நிலைமைகள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்த மாதிரியான வேலைகள் உங்களுக்கு அமையும். மேலுமே நீங்கள் நினைத்தபடியே உங்களோட வாழ்க்கையுமே சிறப்பாக இருக்கும். செவ்வாய் பகவான் ஜென்மரஸ்தானத்தில் இருக்கிறதுனால, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக குழந்தை பாக்கு இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய தனுசு ராசி நேயர்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலுமே நீண்ட நாட்களாகவே காத்திருக்கிறவங்களுக்கு சிகிச்சை இயற்கையாக குழந்தை பேரு கிடைக்கும். மேலுமே ராசியாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பது கடந்த கால நஷ்டங்கள் எல்லாமே தீரும். மேலுமே நல்ல நன்மையாக திட்டங்கள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகுது. கடல் கடந்து புகழ் கிடைக்கும் பாக்கியமானது ஏற்படும். ஏற்கனவே கடல் கடந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமானத்தில் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் பார்த்திங்களா உங்களுக்கு அமைய போகுது. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்மளுடைய தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது, இந்த மாதத்தில் அவங்களுக்கு கிரக நிலைகள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு
அப்படின்னு பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேலுமே உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன, உங்களோட கருத்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது தனுசு ராசி நேயர்களாக இருந்தாங்களா அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஆல் விவர்ஸ், தேங்க்யூ.